வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். நம்ம எடுக்கிற ஒரு ராங் டிசிஷன் நம்ம லைஃப்பில் நிறைய வருஷம் கஷ்டப்பட்டு சேவ் பண்ண பணத்தை டெஸ்ட்ராய் பண்ணுற பவர் இருக்குது. நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். எஸ்ஐபி, ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இக்னோர் பண்ணுறோம். இன்வெஸ்டிங்னா 20% நாலேஜ், 80% பிஹேவியர். அதுதான் ரியல் கேம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற டாபிக் பிக்கஸ்ட் சைக்காலஜி மிஸ்டேக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாங்க. இது தியரி இல்லை, நான் ஒர்க் பண்ண ஒரு ரியல் கிளைண்ட் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ஸ்டோரி இல்லை, இது ஒரு வேக்கப் கால். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய இயர்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும். ஓகே, மார்க்கெட் டவுன் ஆனால் உங்கள் மைண்டில் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? டேஞ்சரா இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியா? இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிகினர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ். மார்க்கெட் ரெட்ல இருந்தா நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா டேஞ்சர், சேவ் யுவர் செல்ஃப்னு சிக்னல் கொடுக்கும். இது ஹியூமன் நேச்சர். அதனால பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு சேவ் பண்ண பணம் எல்லாம் போயிடுமோன்னு பயந்து செல் பண்ணுவாங்க. இந்த பேனிக் செல்லிங் தான் உங்க வெல்த் growthோட பிக்கஸ்ட் எனிமி. ஆனா ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னா, அவங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆனா அது ஒரு டிஸ்கவுண்ட் சேல். மால்ல நம்ம ஆஃபர் வந்தா எப்படி நம்ம வெயிட் பண்ணி வாங்குறோம், அதே மாதிரி தான் மார்க்கெட் கரெக்ஷன்ல ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் மோர் யூனிட்ஸ் அக்குமுலேட் பண்ணுவாங்க. சிம்பிள் லாஜிக். பிரைஸ் கம்மினா யூனிட்ஸ் அதிகம், ஃபியூச்சர் வேல்யூவும் அதிகம். இதுதான் லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ற சீக்ரெட். ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் டவுன் ஆனா கொஸ்டின் சேஞ்ச் பண்ணுங்க. என்ன லாஸ் ஆகுதுன்னு இல்லை, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு யோசிக்கணும். நம்ம எல்லாருமே மாட்டிக்கிற எமோஷனல் ட்ராப் பத்தி நம்ம பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்ல 2 டேஞ்சரஸ் எமோஷன்ஸ் இருக்கு, ஃபியர் அண்ட் கிரீட். இந்த 2 தான் உங்க போர்ட்ஃபோலியோவை ஸ்லோவா டெஸ்ட்ராய் பண்ணும். ஃபியர் எப்படி வேலை செய்யும்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஃபியர் சொல்லும், எக்ஸிட் பண்ணிடு, அட்லீஸ்ட் ரிமைனிங் பணத்தையாவது நம்ம சேவ் பண்ணிடலான்னு. ஆனால் என்ன நடக்கும்னா, நீங்க மோஸ்ட்லி பாட்டம்ல செல் பண்ணுவீங்க. அப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது நீங்க வெயிட் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் கம்மியாகட்டும்னு. ஆனால் மார்க்கெட் ஆல்ரெடி மேலே போயிடும். அப்போ ரிக்ரெட் தான், ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு வருத்தப்படுவோம். கிரீட் எப்படி வேலை செய்யும்னா, மார்க்கெட் ஆல்ரெடி ஹைல இருக்கும்போது இது இன்னும் மேலே போகும்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். அப்போ நம்ம கெப்பாசிட்டிக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ பாட்டம்ல செல் பண்ணுவோம், டாப்ல பை பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் வாட் வி ஷுட் டூ. அதனால தான் சிஸ்டம் வேணும். அதுதான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எஸ்ஐபி என்ன பண்ணும்னா, எமோஷனை ரிமூவ் பண்ணும், டிசிப்ளின் கிரியேட் பண்ணும், கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணும். நீங்க ஃபீல் பண்ணாலும் பண்ணலைனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். அண்ட் தட்ஸ் ஹவு வின்னர்ஸ் பிளே த கேம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ரியல் ஸ்டோரி ஷேர் பண்றேன். என்னுடைய ஒரு கிளைண்ட், அவர் ரொம்ப டிசிப்ளின் இன்வெஸ்டர். ரெகுலராக எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தாரு. போர்ட்ஃபோலியோ நல்ல growthல தான் இருந்தது. அப்போ ஒரு சடன் மார்க்கெட் கரெக்ஷன் வந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணும்போது ஃபுல் பேனிக்ல இருந்தாரு. போர்ட்ஃபோலியோ 20% டவுன் ஆயிடுச்சு, எனக்கு இதை ஹேண்டில் பண்ண முடியல, எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே நான் செல் பண்ணிடுறேன்னு சொன்னார். நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன், இது டெம்பரவரி, மார்க்கெட் நேச்சர் இதுதான், நீங்கள் காமாக இருங்கன்னு. ஆனால் ஆல்ரெடி அவர் ஃபியர் கண்ட்ரோலில் போயிட்டாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, எவ்ரி திங் செல் பண்ணிட்டு லாஸ் புக் பண்ணிட்டாரு. ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுச்சு. அதை விட மேலே போய் நியூ ஹை டச் பண்ணுச்சு. ஸோ அந்த கிளைண்ட் என்ன பண்ணியிருந்தா லாஸை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்? ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே போதும், ஜஸ்ட் பேஷன்ஸ் இருந்தால் போதும், லாஸ் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், நல்ல ப்ராஃபிட் கூட பார்த்துருப்பாரு. ஆனால் என்னாச்சு? டெம்பரவரி ஃபியர், பெர்மனன்ட் லாஸ். இது அந்த கிளைண்டோட ஸ்டோரி மட்டும் இல்லை, இது டெய்லி நடக்கிற ரியாலிட்டி. ஸோ ஃபைனல் டேக்அவே என்னன்னா, மார்க்கெட் ப்ராப்ளம் இல்லை, மைண்ட் செட் தான் ப்ராப்ளம். மார்க்கெட் எப்பவும் அப் அண்ட் டவுன் ஆகும், அது நார்மல். ஆனால் உங்கள் ரியாக்ஷன் அதுதான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது டெய்லி போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணாதீங்க, அது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு பதிலாக லாங் டேர்ம் கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்வெஸ்டிங்கிறது ஒரு குயிக் கேம் இல்லை, இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். பிரிக் பை பிரிக் பில்ட் பண்ணுற மாதிரி. உங்கள் வெல்த்தும் இயர்ஸில் தான் பில்ட் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டே டிசிப்ளின், ஸ்டே பேஷண்ட், ஸ்டே இன்வெஸ்டட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லைன்னா எமோஷன் உங்கள் பணத்தை கண்ட்ரோல் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.